நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசித்திருக்கிற விசுவாச மக்கள் எம்எல்டி குடும்பத்தார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களை நான் வரவேற்கிறேன், உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் மறுபடியுமாக நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். முதல் முறையாக இந்த ஆராதனைக்குள்ளாக நீங்கள் பிரவேசித்திருப்பீர்கள் என்றால், திருச்சபைக்குள்ளாக நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள் என்றால், இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். எம்எல்டி குடும்பம் உங்களை வாழ்த்துகிறார்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்தில் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி உங்களை நாங்கள் அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சோஷியல் மீடியா மூலமாக இந்த ஆராதனையில் பார்க்கிறதானே, கலந்து கொள்ளுகிறதானே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள், எங்களுடைய ஊழியங்களில் நீங்கள் பங்கெடுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியாக இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்முடைய ஊழியங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் தொடர்ந்து விசுவாச மக்கள் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். லிவிங் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக கர்த்தர் நமக்கு சபை ஊழியங்கள், அது மாத்திரமல்ல சோஷியல் மீடியா ஊழியங்கள், மிஷினரி ஊழியங்கள், கடந்த ஆண்டு கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஜெப எண்ணெய் பிரேயர் ஆயில் மினிஸ்ட்ரி தொடங்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த ஜெப எண்ணெய் மூலமாக அநேகர் அற்புத சுகத்தை, அற்புத விடுதலை, அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்று அனுபவிக்கிறதை அவர்கள் சாட்சியாக கூறுகிறதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நேராக நாம் கடந்து செல்லும்படியாக நாம் இருக்கிறோம். நம்ம ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் நம்முடைய தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படி அவர் இந்த ஆண்டு நமக்கு தந்து அந்த வார்த்தைக்கு நேராக நம்முடைய மனதை நாம் கொண்டு வருவோமாக. நடுஜாம வேளையிலே நாம் வந்திருக்கிறோம், நடுராஜாமத்திலே நாம் வந்திருக்கிறோம். அவருடைய மெல்லிய சத்தத்தை நம்முடைய செவியிலே கேட்க இந்த வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை நாம் திறப்போமாக. நாம் இங்கே வந்த நேரம் முதல் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஒவ்வொரு பகுதிக்குள்ளாக நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே மிக முக்கியமான ஒரு நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வந்திருக்கிறோம். இப்போ நாம் கேட்க போகிற இந்த சத்தம் தான் இந்த ஆண்டு முழுவதும் நம்மளை நடத்த போகிறது. இப்பொழுது வரப்போகிற இந்த சத்தம், இந்த வார்த்தைகள் இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு கூட இருக்க போகுது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமத்தில் அவர் அசைவாடிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கு நேராக வர அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் இருப்போமாக. லெட்ஸ் ஆல் கம் இன்டு ஹிஸ் பிரசன்ஸ். அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி தகப்பனே. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். இப்போ காட்டும்
காட்டும் செய்ய ஆயத்தம், இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பிதாவே, நீர் எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர், இந்த ஆண்டு முழுவதும் நடத்துகிறவர் நீங்க, நடத்தி செல்ல போவது நீங்க, எங்களை சுமந்து செல்ல போவது நீங்க, எங்களை விசாரிக்கிறவரும் நீங்க, எங்களை பாதுகாக்கிறவரும் நீங்க, எங்களுக்கு கொடுக்கிறவரும் நீங்க, எங்களை தாங்குகிறவர் நீங்க. நீங்க தான் இந்த ஆண்டு முழுவதும் எங்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள போகிறவங்க. நீங்க எங்களோடு கூட பேசும். உம்முடைய மக்களாகிய எங்களுக்கு நீர் இந்த ஆண்டு நீர் என்ன சொல்ல இருக்கிறீரோ கர்த்தர் நீர் அதை வெளிப்படுத்தும். இந்த வார்த்தை ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளாக கடந்து போகட்டும், குடும்பங்களுக்குள்ளாக கடந்து போகட்டும், சபைக்குள்ளாக கடந்து போகட்டும், எங்கள் பட்டணத்திற்குள்ளாக கடந்து போகட்டும், எங்கள் தமிழகத்திற்குள்ளாய் கடந்து போகட்டும், எங்கள் தேசத்திற்குள்ளாய் கடந்து போகட்டும், உலகெங்கும் கடந்து போகும்படி இப்பொழுது உம்முடைய சத்தம் எங்கள் நடுவில் உண்டாகட்டும். பேசுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்ளுவோம் யாத்ராகமம் 20 அதிகாரம் 24 எக்ஸோடஸ் chapter 20 verses 24. கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியான வாக்காய் அவர் நமக்கு தந்திருக்கிற அந்த வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோமாக. வாசிப்போம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். In English says like this: an altar of earth thou shalt make unto me, and shall sacrifice thereon thy burnt offerings and thy peace offerings, thy sheep and thine oxen. In all places where I record my name, I will come unto thee, and I will bless thee. என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறார்? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து. தேவனுடைய சனமே, இந்த ஆண்டு கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் ப்ராமிஸ் பண்ணிட்டார். விசுவாசிக்கிறீங்களா? ஆசீர்வதிப்பேன் அவர் சொல்லிட்டா அப்படியே. ஆமென். அப்படிதான் அவரோட வார்த்தைகள் நமக்கு சொல்லி இருக்கிறது. அவரோட வார்த்தைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கும்போது உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லிட்டார்னா அது சொன்னதுதான், அதுல மாற்றமே இல்லை. அவர் மாறுவாரா? மாற மாட்டார். கடந்த ஆண்டு நம்ம கொஞ்சம் அப்படி போய் பார்க்கலாமே. எத்தனை ஆசீர்வாதங்களை நாம் ருசித்து இருக்கிறோம், எத்தனை ஆசீர்வாதங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம், எத்தனை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் நம்ம நினைக்கும் போது கடந்த ஆண்டை தேவன் நமக்கு அப்படி நடத்தினார்னா இந்த ஆண்டு கர்த்தர் நம்மளை அப்படி விட்டுருவாரா? அவர் சொல்லியே வச்சிருக்கிறார். என்ன சொன்னாரு? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். மகனே, மகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, நீங்கள் யாராக, எந்த தேசத்தின் எந்த பகுதியில் இருந்து இந்த ஆண்டு எப்படியா இருக்குமோ என்று இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தை வைக்கிறார். அவர் சொல்லுகிறார், மகனே, மகளே, உன்னை
ஆசீர்வதிப்பேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கொஞ்சம் அப்படி சிரிங்க பார்ப்போம். எஸ், ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ஜனமே, அப்ப ஆசீர்வாதம் என்பது உறுதியாகிவிட்டது. அதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கா? இல்லை. அது எப்பனாலும் வரும். இன்றைக்கு சொல்லிட்டாரு, அது இந்த டிசம்பர் 31 கூட அவர் நம்மளை ஆசீர்வதிக்கலாம். அப்படியா இருக்கலாம். ஆமா, ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாருன்னா இந்த ஆண்டு 365 நாட்களும் அவருடைய கரத்தில் இருக்கு. நம்மை எப்போ அவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிருக்கிறாரோ அப்போ நம்மை அவர் என்ன செஞ்சிருவார்? நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இப்போ இன்றைக்கே இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சிலரை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் சித்தம் கொண்டிருந்தார்னா, இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கும் போதே ஆசீர்வாதங்கள் உங்களுடைய சிரசின் மேலே வந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்படி பார்க்கும்போது ஆசீர்வாதம் கர்த்தர் கட்டளையிட்டு விட்டார். அவர் கட்டளையிட்டு இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. அப்ப ஆசீர்வாதம் உறுதியாகிவிட்டது. ஆனால் அந்த ஆசீர்வாதம் எப்போ நமக்கு உண்டாகும்? அப்ப அந்த ஆசீர்வாதம் எப்பவுமே ஒரு ரெடியா ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட்ல அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கும்போது, அந்த ஆசீர்வாதங்கள் இந்த ஆண்டிலே நம்ம எப்படி நாம் அதை எடுத்துக்கொள்ள போகிறோம்? அந்த வார்த்தையை தான் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும். கர்த்தர் என்ன சொல்றாருங்க? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும். அப்ப இந்த 2024 ஆண்டை கர்த்தர் எதை நம்மளிடத்துல ரொம்ப விரும்புகிறார்னா, அவருடைய நாமத்தை நாம் என்ன செய்யணுமா? பிரஸ்தாபப்படுத்தணும். 2023 வரைக்கும் எப்படியோ ஓடிடுச்சு. நமக்கு ரட்சிக்கப்பட்ட ஆண்டிலிருந்து கடந்த ஆண்டு வரைக்கும் எப்படியோ நம்ம போயிட்டோம், எப்படியோ கடந்துட்டோம், எப்படியோ வாழ்ந்துட்டோம், எப்படியோ இருந்துட்டோம். நமக்கு தேவைப்படும் போது ஒரு ஆராதனை, நமக்கு தேவையில்லாத நேரத்தில் ஆராதனை இல்லை. நமக்கு தேவைப்படும் போது செய்தியை கேட்டிருப்போம், நமக்கு வேண்டானும் போது செய்தியை விட்டுருப்போம், நமக்கு வேணும் போது நம்ம பாடியிருப்போம், நமக்கு வேண்டானும் போது அதை விட்டுருப்போம். இப்படி எல்லாமே கடந்த ஆண்டு வரைக்கும் நம்முடைய இஷ்டம் போல நம்ம அப்படி போயிருக்கலாம். நான் எல்லாரையும் சொல்லலை, சிலரை நம்ம அந்த விதமான அனுபவத்தில் நம்ம ஒருவேளை நம்ம போயிருந்தால். ஆனால் இந்த ஆண்டு கர்த்தர் என்ன சொல்றார் தெரியுங்களா? இந்த ஆண்டு அவருடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரிடத்திலும், எம்எல்டி குடும்பத்தார் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கே அவருடைய நாமத்தை நீங்கள் என்ன செய்யணும்? பிரஸ்தாபப்படுத்தணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையாகவே நான் சொல்லுவேன், கடந்த ஆண்டு கர்த்தர் ஊழியத்திற்கு கர்த்தர் ஒரு வாகனத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த வாகனம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கல. அது கிடைக்கிறதுக்கு பல காரியங்கள் நடந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது எப்படி? இங்கே சபையிலே பிரசங்கிக்கப்படுகிறதான அந்த பிரசங்கங்கள் எல்லாம் சோஷியல் மீடியா மூலமாக போகிறதுனால, யூடியூப்ல போகிறதுனால, இந்த வார்த்தைகளை கேட்ட ஊழியக்காரர், அருமையான அந்த ஊழியக்காரருடைய உள்ளத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவினபடியினாலே அவர் என்னோடு கூட தொடர்பு கொண்டு இந்த ஊழியங்களை குறித்து, என்னை குறித்து அவர் விசாரித்த அந்த நேரம், கர்த்தருடைய ஆவியானவரோட உள்ளத்தில் பேசினபடியினாலே கர்த்தர் அந்த காரியத்தை கர்த்தர் செய்தார். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அந்த காருக்கு என்னுடைய ஒரு 5 rupees கூட அதில் கிடையாது. என்னோடது என்ன இருக்குன்னா, என்னோட ஒரே ஒரு ஆதார் கார்டு மட்டும்தான் என்னோட ஜெராக்ஸ் போச்சே தவிர என்னோட சைன் போச்சு, அவ்வளோதான் அந்த புக்குக்கு. மற்றபடி அதில் என்னோட சிங்கிள் பைசா அதில் இல்லை. ஏன் திரும்ப நான் இந்த காலவலை நான் சொல்லுகிறேன், அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தணும்னா அந்த பிரஸ்தாபம் என்ன செய்யும்? அது எங்கே இருந்தாவது நம்மை ஆசீர்வதிக்க அவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துடும். ஹல்லேலூயா. நான் இங்க இருந்து நான் பேசின அந்த வார்த்தை அது எங்கேயோ ஒரு தேசத்திற்கு, எங்கேயோ இருக்கிற ஒரு ஊழியக்கார இடத்திற்கு அது போயிருக்கு. அந்த வார்த்தை அங்கே பிரஸ்தாபமாயிருக்கு. அந்த பிரஸ்தாபம் கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்தாரேனால், என் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, இந்த நடு ஜாம வேளையில கர்த்தருடைய ஆவியானவர்
உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுங்களா? இந்த ஆண்டு என் பிள்ளைகள், என் ஜனம் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆவியிலே நிரப்பப்பட்டிருக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியானவர்னாலே நாம் வாழுகிறவர்கள். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை நாம் நினைத்து பார்க்கணும். இதுவரையிலும் இருந்ததான வாழ்க்கை எப்படியோ பரவாயில்ல, ஆனால் இந்த 2023ஆம் ஆண்டிலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இந்த ஆண்டை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் ஒன்று அவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறது, அவர் பிரியப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளின்படியாய், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளின்படியாய், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்களின்படியாக அவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு ஒருவேளை பாடக்கூடியதான நல்ல குரல் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா, நீங்கள் நன்றாய் பாடுவீர்களா? நல்லா பாட ஆரம்பிங்க. இந்த வருஷத்தில் நல்லா பாடுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல எங்கே நீங்கள் இருக்கிறீங்களோ அங்கே நீங்கள் நல்ல கர்த்தரை பாடி பாருங்க. அந்த பாடல் மூலமாக கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாபப்படும் போது கர்த்தர் அங்கே உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நல்ல வேதத்தை நீங்கள் வாசிக்க உங்களுக்கு முடியும் அப்படின்னா நல்ல வேதத்தை நீங்கள் வாசிப்பீங்க. நல்ல தமிழ் உச்சரிப்போடு கூட நல்ல தெளிவாக நல்ல அழகாக நீங்கள் நல்ல ஆண்டவருடைய வார்த்தை உங்களால் வாசிக்க முடியும். அப்படின்னா நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த நேரத்தில் வேதத்தை எடுத்து மற்றவர்கள் கேட்க அவருடைய நாமம் பிரஸ்தாபப்பட அவருடைய வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அதன் மூலமாக கர்த்தர் உங்களை அந்த இடத்துல ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை கர்த்தரை நல்லா துதிக்கக்கூடியதான கிருபை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால், துதிக்கு பாத்திரரை, துதிக்கு உரியவரை நன்றாய் உங்களுக்கு துதிக்க தெரியும். வாய்களை திறந்தா துதிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா இந்த ஆண்டு அதை உங்களோட வாழ்க்கையில நீங்கள் செய்து பாருங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த இடத்துல நீங்கள் துதிச்சு பாருங்க. அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாபப்படும் போது என் தேவனாகிய கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் நன்றாய் ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால், அவருடைய வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நேரடியாக அவரோடு கூட பேசுகிற அந்த அனுபவம், அந்த பழக்கம் உங்களிடத்தில் இருக்குமானால், இந்த ஆண்டு நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன செய்றீங்களோ அங்கே அந்த நேரம் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் மாறி பாருங்க. அந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாபப்படுமானால் அந்த இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஜனமாகிய பிள்ளைகளாகிய நம்மிடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியங்கள் என்ன? இவைகள் தான்: பாடல், துதி, ஸ்தோத்திரங்கள், வேத வசனங்கள், ஜெபங்கள். இவைகளை தான் கர்த்தர் நமக்கு இந்த பூமியிலே அவருக்காக நாம் செய்யும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்தது. அப்போ இவைகளின் மூலமாக நாம் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் இருக்கிற இடத்துல, அந்த வார்த்தை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவர் இந்த இடத்துல தான் நான் வருவேன், அங்கே தான் நான் வருவேன், எனக்கு நீ ஒரு இடத்த நீ ஒதுக்கணும், எனக்கு நீ ஒரு இடத்த நீ வைக்கணும், எனக்கு நீ ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தணும். God never asked like that. நம்முடைய ஆண்டவர் அப்படி ஒரு காரியத்தை நம்மளிடத்தில் அவர் கேட்கவில்லை. அவர் கேட்கிறதெல்லாம், அவர் சொல்லுகிற காரியம் எந்த ஸ்தானத்திலும், அது கிச்சனா இருக்கலாம், ஹாலா இருக்கலாம், பால்கனியா இருக்கலாம், இல்லாவிட்டால் வாஷ்ரூமா இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் டிரான்ஸ்போர்ட்ல நீங்கள் ஓட்டுகிறவர்களாக வாகனம் ஓட்டும் போதாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஒரு இடத்துல கம்பெனியில் நீங்கள் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம். எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்த முடியுமானால் நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தி பாருங்க. அங்கே என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு சொன்னவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் திருச்சபைக்கு திட்டவட்டமாக சொல்லுகிற காரியம் அது. காரணம் என்ன? அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய நாமத்தை
பிரஸ்தாபப்படுத்துவது இந்த நாட்களில் குறைந்து கொண்டிருக்கிறது, குறைந்து கொண்டிருக்கிறது. சிலர் தங்களுடைய பெயருக்காக, பெயர் பிரஸ்தாபத்திற்காக ஏதேதோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களிடத்தில் என் ஆண்டவர் அப்படி கேட்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறாரா. அப்ப இந்த நாட்களில் உண்மையாய் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அவருடைய ஜனத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தன் பேர் புகழுக்காக எப்படியாகிலும் தங்களை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி தங்களை அதிலே பயன்படுத்தி கொள்ளுகிற அந்த பிரஸ்தாபத்தை கர்த்தர் கேட்கல. கர்த்தர் கேட்கிறது என்னன்னா, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அவருடைய ஜனத்தை கர்த்தர் கேட்கிறார். அதில் நீங்கள் ஒருவராயிருப்பீங்களா? 2024ஆம் ஆண்டை கர்த்தர் காண செய்திருக்கிறார். ஆனால் உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் எங்கே உண்டாகணும் அப்படின்னா, இந்த முதல் நாள், இந்த நடு ஜாம வேலையில, 2ஆம் மணி வேளையில உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு திருப்பம், ஒரு தீர்மானம், ஒரு முடிவு எங்க எடுக்கணும்னா, என் ஆண்டவரை எங்கும் நான் தொழுது கொள்ளுவேன் என்ற ஒரு தீர்மானம் இந்த வேளையில் நீங்கள் எடுக்க வேண்டாம். இதுவரைக்கும் ஒருவேளை அநேக வாய்ப்புகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம் அவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்த. ஆனால் அந்த இடங்களில் எல்லாம் நாம் ஒருவேளை வெட்கப்பட்டு, ஒரு ஷை டைப்பாக இருந்து, வெட்கப்படுகிறவர்களாக இருந்து அதை ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் நீங்க செய்யாம இருந்திருக்கலாம். ஒருவேளை உங்களை நீங்களே குறைத்து கொண்டு, நான் பாடுனா கேட்பாங்களா, நான் பாடினா நல்லா இருக்குமா, நான் ஜொம்மனா நல்லா இருக்குமா, நான் வேதம் வாசிச்சா நல்லா இருக்குமா, நான் துதிச்சா நல்லா இருக்குமா, இப்படி நம்மளை குறைத்து நினைத்து 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 ஒருவேளை இது வரைக்கும் நீங்க அதை செய்யாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கிற நீங்க செய்ய வேண்டியது என்ன? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். எங்கும் எந்த ஸ்தானத்திலும், அது ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கு மேலே அதிகாரி இருக்கிறாங்களா, அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார்னா அந்த இடத்துல நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தி பாருங்க. உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள், தலைவர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு நிறுத்துகிறார்னா அங்கே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னா கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. இந்த ஆண்டு கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார். அநேகரை கர்த்தர் உங்களை அவர் பயன்படுத்த, நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் போகிற இடத்துல கர்த்தர் வாசல்களை உண்டு பண்ணி அவருடைய நாமத்தை உங்கள் மூலமாக உங்களுக்கு மேலே உள்ளவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தும்படியாக கர்த்தர் வாசலை திறந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். நான் வாசல்களை திறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, இது வரைக்கும் ஐயோ என்னோட அதிகாரிகளுக்கு மத்தியில் நான் எப்படி ஆண்டவரை பற்றி, எனக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு மத்தியில் நான் எப்படி என் ஆண்டவரை பற்றி இல்லை, அதெல்லாம் கடந்த 2023ஆம் ஆண்டோடு முடிஞ்சிருச்சு. 2024ஆம் ஆண்டை கர்த்தர் உங்களுக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது உங்களுடைய ஆண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி கர்த்தர் இந்த ஆண்டை அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், வேற ஒன்றுக்காகவும் அல்ல. உங்களுக்கு கர்த்தர் நல்ல குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல கணவனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல மனைவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல வேலைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல வருமானங்களை கர்த்தர் கொடுத்து, நல்ல சூழ்நிலை, நல்ல வீடு, நல்ல வாசல் எல்லாம் கர்த்தர் நல்லா கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் நல்லது. அதுலேயே இந்த ஆண்டு இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், என் குடும்பத்திற்காக, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு, இப்படி அப்படி நம்ம நினைக்கிறதெல்லாம் தவறு கிடையாது. அது எல்லாமே நல்லது. ஆனால் அது எல்லாம் காட்டிலும் கர்த்தர் உங்களிடத்தில் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, அவர் உங்களை ஆசீர்வதிக்க அவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டாம். அதற்கு தான் இந்த 2024 2024 ஏன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்னா, உங்களை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்தை அசைக்கும்படியாக இருக்கிறார். உங்களை கொண்டு ஒரு மக்களை ஆண்டவர் பக்கமாக கொண்டு வரும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நீங்கள் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறது நிமித்தமே ஆண்டவர் அநேக ஜனங்களை அவர் பக்கமாக கர்த்தர் கொண்டு வர அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நீங்க சுவிசேஷத்தை சொல்ல வேண்டாம், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நீங்க சொல்லவே வேண்டாம். ஆனா அவர்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி பாருங்க. அதான் ஆண்டவர் இந்த ஆண்டு சொல்றார். ஏன்னா இன்றைக்கு நாட்கள்ல, இன்றைய காலகட்டத்தில் ஆண்டவரை பற்றிய சுவிசேஷம் ஜனங்களுக்குள்ளாக அறிவிப்பது என்பது கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இன்றைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. இயேசுவை மெய்யான தெய்வம் என்பதை சொல்வதற்கு கடினமான ஒரு காலத்தில் போய் கொண்டிருக்கிறோம். இயேசுவை உயிர்த்தெழுந்தவர் மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிற ஒரு கடினமான காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆகவேதான் என் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அப்படிப்பட்டதான சூழ்நிலை அவர் தன்னை முழுவதுமாக இன்றைக்கு ஒரு எழுப்புதல் தேசத்தில் உண்டாகும்படி அவர் சொல்லுகிறார். சுவிசேஷம்லாம் நீங்க சொல்ல வேண்டாம், என்னோட நாமத்தை மாத்திரம் பிரஸ்தாபப்படுத்தி பாருங்க, நான் ரட்சிப்புக்குள்ள எல்லாரையும் நான் கொண்டு வருவேன், உங்களையும் நான் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க பாருங்க. சில காரியங்களை ஆண்டவர் நம்மை டியூன் பண்ணுவார், நம்மளை வணைந்து கொள்ளுவார், காலங்களை வளைந்து கொள்ளுவார், எல்லாவற்றையும் அவர் அதற்கேற்றாற் போல வளைந்து கொடுப்பார். ஆனால் அவைகள் சிலது வளைந்து கொடுக்க முடியாததா இருந்தா அவர் அதில் தன்னை வளைந்து கொள்ளுவார். ஏன்னா அந்த இடத்துல கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே நிறைவேற வேண்டும் என்பதற்காக. அப்படிதான் ஆண்டவர் இந்த 2024 சொல்லுகிறார். சுவிசேஷம் சொல்வதற்கு கடினமான பாதையிலே இந்த ஆண்டு கடந்து போனாலும் ஆண்டவர் இன்னொரு பக்கம் நமக்கு வாசலை திறந்து கொடுக்கிறார். அது என்னன்னா, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் அவர் வந்துட்டார்னாலே போதும், ஒன்று ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், இன்னொன்று கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நமக்கு எவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு மெத்தடாலஜியை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளோ ஒரு ஈஸியான ஒரு வழியை தேவன் நமக்கு இந்த ஆண்டு ஜனங்களை ஆண்டவர் பக்கமாக கொண்டு வர ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்னா, இந்த ஆண்டு நாம் சும்மா இருக்கலாமா? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அமைதலாக இருக்கலாமா? இல்லை. இந்த நாட்கள் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? நீங்கள் இருக்கிற இடத்திலே அது எந்த ஸ்தானமாக இருக்கட்டும், அது எந்த ஸ்தானமாக இருக்கட்டும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி பாருங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இவர்கள் என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவர்கள் என்ன யோசிப்பாங்க, இவங்க என்னை பற்றி என்ன பேசுவாங்க, அதை இந்த ஆண்டு கவலைப்படாதீங்க. மாறாக ஒன்று மாத்திரம் செய்யுங்க, உங்களுக்கு கர்த்தர் வழியை உண்டு பண்ணுகிற இடத்துல கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி பாருங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் நம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 45 சங்கீதம் 17 வாசிக்கும் போது வேதம் எப்படி சொல்லுகிறது? உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன், இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் போது நடக்கிற காரியம் என்ன? ஜனங்கள் என்றென்றைக்கும் சதா காலங்களும் என்ன செய்வார்களாம்? துதிப்பார்கள். அப்போ நமக்கு வருகிற பின் சந்ததிக்கு, நமக்கு பின்னாக வருகிற சந்ததி கர்த்தரை துதிக்க, அவர்களை ஏற்படுத்த நாம் செய்ய வேண்டியது என்ன? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், வருகிற பின் சந்ததிக்கு அவர்கள் கர்த்தரை துதிக்க, நீங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த 2024 ஆண்டில் பிரவேசித்திருக்கிற எம்எல்டி குடும்பத்தார், நீங்கள் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி பாருங்க. வசனம் சொல்லுகிறது, எல்லா தலைமுறைகளிலும் இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் என்ன செய்வாங்க? துதிப்பார்கள், துதிப்பார்கள். அப்ப இந்த நாட்கள்ல இருக்க வேண்டியது என்னன்னா, அவருடைய பிரஸ்தாபம். நான் விசுவாசிக்கிறேன், கடந்த ஆண்டை போல அல்ல,
இதுவரையிலும் இருந்ததை போல் அல்ல. ஒரு பக்கம் உலகம் கடினமான பாதையிலே, இடுக்கான பாதையிலே, ஆபத்தான பாதையிலே இந்த ஆண்டு உலகம் கடந்து போனாலும், இன்னொரு பக்கம் என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய காரியத்தை, தம்முடைய வல்லமையை, தம்முடைய கிரியை அவர் செய்ய, தம்முடைய ஜனங்களை அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி அவர் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, ஒரு பக்கம் உலகம் எப்படியும் போகட்டும், வியாதிகளா, கொள்ளை நோய்களா, பூகம்பமா, புயல் காற்றா, பெருவெள்ளமா, எதுவாக இந்த ஆண்டு உலகத்தில் என்ன நடந்தாலும், இன்னொரு பக்கம் என் தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை அவர் பக்கமாக கூட்டி சேர்க்க, அவருடைய பிள்ளைகளை கொண்டு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற வேளையிலே கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் தம்முடைய செயல்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? அவர் மௌனமாக இருக்க போவது அல்ல, அவர் மௌனமாக இருக்க போவது அல்ல. அவர் இதுவரைக்கும் மௌனமாக இருந்து விட்டார். செய்கிற ஜனங்களை கொண்டு கர்த்தர் செய்கிறவராக இருந்தார். ஆனால் இந்த ஆண்டு அப்படி அல்ல. செய்யாதவர்களும் செய்யும்படியாக கர்த்தர் வைத்து, கர்த்தர் ஒவ்வொருவரை கொண்டும் கர்த்தருடைய நாமம் பிரஸ்தாபப்படும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் இல்லை, அதற்கு நான் பாத்திரன் அல்ல, அதற்கு நான் தகுதி அல்ல, அது என்னால் முடியாது, அது என்னால் செய்ய முடியாது, எனக்கு அது தெரியாது, அது எனக்கு வராது அப்படின்னு சொல்லப்பட்ட எல்லோரையும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த 2024ஆம் ஆண்டு அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக கர்த்தர் நிலைநிறுத்த போகிறார். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த ஆசீர்வாதம் அநேக ஜனங்களை கர்த்தருடைய சமூகத்தில் துதிக்கும்படியாக செய்ய போகிறது. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்ப்போம். ஆகவேதான் சங்கீதம் 135:13 நாம் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 135:13 நாம் என்ன வாசிக்கிறோம்னா, கர்த்தாவே உம்முடைய நாமம் என்றென்றும் உள்ளது. கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த 2024ஆம் ஆண்டு இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய நாமம், அவருடைய பிரஸ்தாபம் உங்களோடு கூட முடிந்து விட போவது அல்ல. உங்களுக்கு பின்னாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சந்ததி, சந்ததிக்கு சந்ததி, தலைமுறை தலைமுறையாக அவருடைய பிரஸ்தாபம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறாரா, கர்த்தர் சொல்லுகிறாரா. அது நடக்கணும் அப்படின்னா, அது உங்களுடைய தலைமுறை தலைமுறையாக அவருடைய பிரஸ்தாபம் விளங்கணும்னா, இந்த செய்தியை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டு நீங்கள் செய்ய ஆரம்பிக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். Just announce the Lord about our God. ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது பிரஸ்தாபம் என்ற அந்த வார்த்தைக்கு பப்ளிசிட்டி. ஆமாம், பிரஸ்தாபன்ற வார்த்தை கூட நமக்கு அவ்வளோ எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் பப்ளிசிட்டினா எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பப்ளிசிட்டினா என்ன? எல்லாருக்கும் தெரிய வைக்கிறது, எல்லாருக்கும் தெரியப்படுத்துவது, ஒரு செய்தியை தெரியப்படுத்துவது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? அவருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணுமாம்? இந்த ஆண்டு பப்ளிசிட்டி பண்ணணும். இது வரைக்கும் நீங்கள் வரைக்கும் உங்களோட வீடு, நீங்கள் உங்கள் குடும்ப ஜபமாக இருந்திருக்கும். ஆனால் அது கொஞ்சம் இந்த ஆண்டு என்ன செய்யணும்னா, அந்த குடும்ப ஜபம் அதோடு கூட +1 எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்க்கணும். என்ன? செல் குரூப், ஜப கூடுகை உங்களுடைய வீட்டில் ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆரம்பிப்பீங்க? அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி இதை எத்தனை பேர் செய்வீங்க? ஆமென். நீங்கள் அதை செஞ்சு பாருங்க. காலையில் கூட, நேற்று காலையில் வந்து பிரசங்கித்த தேவனோட தாசன் அதை கேட்டார். பார்த்தீங்களா? உங்களோட குடும்பங்களில் செல் குரூப் இருக்கா? அது ஏன் தெரியுங்களா? அந்த சிறு குழுக்கள் மூலமாக தான், அந்த சிறு கூட்டங்கள் ஊழியத்தின் மூலமாக அநேகரை நம்ம என்ன செய்ய முடியும்? ஆதாயப்படுத்த முடியும். அநேகரை அருகில் இருக்கிறதான ஜனங்களை, மற்ற ஜனங்களை நீங்கள் வீட்டில் நடத்துகிற அந்த ஜப கூட்டத்தில் வாங்க, வந்து உட்காருங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் சொல்லி அவங்கள அந்த வீட்டில் நீங்கள் கூப்பிட்டு ஒரு பாட்டு பாடி ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. அளவில்லாத ஒரு சமாதானத்தை கர்த்தர் அவருடைய உள்ளத்தில் கர்த்தர் வைக்கும்போது, நீங்கள் போகிற அந்த ஆலயத்திற்கு என்னையும் கொண்டு போங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வாசல்களை தான்
என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களில் அவர் திறந்தருளுகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த அமிர்தகரை பகுதியில், இந்த இடத்துல பூந்தமல்லி ஹை ரோட்ல இருக்கிறதான இந்த எம்எல்டி திருச்சபையானது இந்த ஆண்டு ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்குள்ளாக ஒரு குட்டி குட்டி எம்எல்டிகள் உருவாக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்வீங்களா? ஆமா. இது பெரிய எம்எல்டினா ஒவ்வொரு வீடுகளிலும் என்ன இருக்கணும்? ஒரு சின்ன குட்டி எம்எல்டி இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆமா. ஒரு சின்ன ஒரு ஆராதனை, ஒரு சின்ன ஒரு கூட்டம், ஒரு வீட்டு கூட்டம் நீங்களாகவே நடத்தணும். லெட்ஸ் ஸ்டார்ட் செல் குரூப், ஜப குழுக்களை உங்கள் வீடுகளில் ஆரம்பித்து பாருங்க. ஏன்னா சுவிசேஷம் அப்படிதான் ஜனங்களுக்குள்ளாக இந்த ஆண்டிலே கடந்து போகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரா. வேறு வழியே இல்லை. கன்வென்ஷன் கிடையாது, விடுதலை பெருவிழா இல்லை, பேரின்ப பெருவிழா இல்லை, சமாதான பெருவிழா இல்லை, அற்புத பெருவிழா இல்லை. அதெல்லாம் ஒரு காலத்தில் முடிந்து விட்டது. இன்றைய காலத்தில் கர்த்தர் எழுப்புதலை எங்க அவர் செயல்படுகிறார்னா உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய வீடுகளில். அப்படின்னா அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதை தான் நம்ம அந்த இடத்துல வாசிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று. அப்படின்னா அந்த பப்ளிசிட்டியை பற்றி, அந்த பிரஸ்தாபத்தை பற்றி வேதத்துல என்ன சொல்லப்படுகிறது? ஏன் அவர் என்னோட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க, ஏன் அப்படி அவர் கேட்கிறார்? ஆண்டவர் ஒரு நிமிஷம் நினைச்சார்னா அவர் தம்மை வெளிப்படுத்த அவரால் கூடும். அவர் நினைச்சார்னா எல்லாவற்றையுமே மாற்ற முடியும். அவர் நினைச்சார்னா ஒரு நிமிஷம் அவர் தான் என்பதை ஜனங்கள் உணரும்படியாக செய்ய முடியும். ஆனால் அதை அவர் செய்யாமல் ஏன் தம்முடைய ஜனங்களிடத்திலே என் நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துங்கன்னு ஏன் கர்த்தர் சொல்லுகிறார்? என்னோட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்திலே உங்களிடத்திலே நான் வருவேன் என் கர்த்தர் அப்படி சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஏன் அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளாக ஒரு எழுப்புதலை தேவன் கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். அப்ப அந்த பிரஸ்தாபத்தை குறித்து சில காரியங்கள் நாம் இந்த வேளையிலே நாம பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போமா? யாத்ராகமம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏன் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமானது. ஏன் அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் இந்த ஆண்டு? தேவனுடைய ஜனமே, அந்த இடத்துல வசனத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, எக்ஸோடஸ் சாப்டர் 19 verses 16. யாத்ராகமம் 9:16. என்னுடைய வல்லமையை உன்னிடத்திலே காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபமாக்கும்படியாகவும் உன் நிலை நிறுத்துவேன். வார்த்தையை கவனிச்சீங்களா? ஏன் அவர் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த சொல்றார்னா, என்னுடைய வல்லமையை உன்னிடத்துல காண்பிக்கும்படியாக, அவருடைய வல்லமையை உங்களுக்கு காண்பிக்கும்படியாக. இந்த நாட்கள்ல நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியல, அப்படிதானே? அப்படி ஒரு கேள்வி கேட்டா சரியா இருக்காது. இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கே தெரியல அப்படின்னு நான் சொன்னா ஒத்துக்குவீங்களா? நீங்க உங்களையே தெரியல அப்படின்னு நான் இங்க இருந்து சொல்லும் போது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுது அந்த வார்த்தையை? கேள்வி வரும். என்னை பற்றி எனக்கு தெரியலன்னு எப்படி உங்களால சொல்ல முடியும்? என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம், ஒத்துக்க மாட்டோம். அப்படின்னா நான் உன்னை கேட்கிறேன், உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்னா ஆண்டவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது அவருடைய வல்லமையை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. அப்போ அந்த வல்லமையை இந்த நாட்களில் உங்கள் மூலமாக வெளியே போக எந்த அளவு நீங்க அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து அதை முயற்சி எடுத்து செயல்பட்டு இருக்கிறீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களையே நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை, விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த வசனம் சொல்லுது, என்னுடைய வல்லமையை உனக்கு காண்பிக்கும்படின்றாரு. அப்படின்னா அவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார், என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாச நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குன்னா அப்ப அவருடைய வல்லமை யாருக்குள்ள இருக்கு?
சொல்லுங்களேன். அவருடைய வல்லமை யாருக்குள்ள இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. அப்போ அந்த வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க மூலமா இந்த உலகம் அறிய என்ன நடக்குது? உங்க மூலமா இந்த உலகத்துல என்ன நடக்குது? ஏதாவது நடக்குதா? ஏதாவது ஜனங்க உங்க மூலமா இப்படிங்க, உங்க மூலமா இதை நான் பார்த்தேங்க, உங்க மூலமா இது எனக்கு கிடைச்சதுங்க. ஏன்? நமக்கு நம்மையே பற்றி தெரியல. நமக்குள்ளாக இருக்கிற வல்லமை என்னன்னு, நமக்குள்ளாக இருக்கிற அந்த வல்லமை நம்ம அதை யோசிக்கிறதே இல்லை. நமக்குள்ளாக இருக்கிறத நான் வல்லமையை நம்ம நினைக்கிறதே இல்லை. நம்ம நினைக்கிறதெல்லாம் என்னன்னா பலனை மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இந்த பலன் சில நேரத்தில் நம்மளை உற்சாகப்படுத்தும், சில நேரத்தில் இந்த பலன் சோர்வுக்குள்ளாகவும் நம்ம கொண்டு போயிடும். அப்போ நம்ம நினைக்கிறது என்ன? பலனை தான் நம்ம நினைக்கிறோம், பலனை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா அதற்கும் மேலாக உங்களுக்குள்ளாக இருக்கிறதான வல்லமையை நீங்கள் நினைப்பதே கிடையாது. அதனால தான் சொன்னேன், உங்களையே உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி. உங்களை பற்றி உங்களுக்கு நல்ல தெரியும்னா அந்த வல்லமையை கொண்டு இந்த தேசத்தை நீங்கள் அசைத்து கொண்டு இருக்கிறவர்களாக இருப்பீங்க. உங்க குடும்பத்தை அசைப்பீங்க, வேலை இடத்துல அசைப்பீங்க, நீங்க இருக்கிற இடத்துல அசைப்பீங்க. ஏன் அப்படின்னா அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை பராக்கிரமம் செய்யும் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால்தான் கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார், ஏன் நாம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோமா? அவருடைய வல்லமையை நமக்கு காண்பிக்கும்படியாக. அப்போ இந்த ஆண்டு நீங்க அவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தி பாருங்க, அவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பிச்சு பாருங்க, அவருடைய வல்லமையை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்குள்ளாக அவருடைய வல்லமையை நீங்கள் பார்க்க முடியும். உங்களில் இருந்து அந்த வல்லமை புறப்படுகிறதை நீங்கள் காண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது வரைக்கும் அவருடைய வல்லமையை உணராத இருந்து 2023 முடிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த 2024 அப்படி அல்ல. அவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்த காரணம் என்னன்னா, அவருடைய வல்லமையை நீங்கள் காண்கிறது நிமித்தம் இன்னுமாக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி தலைமுறை ஜனங்கள் துதிக்கும்படியாக, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்யும்படியாக தான் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வல்லமையை இந்த நாட்களில் நீங்கள் காணும்படியாக கர்த்தர் செய்யும்படி அவர் சொல்லுகிறார். என்னோட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. வேற ஒன்றுக்கும் இல்லைங்க. உங்களை நீங்க உங்களுக்குள்ளாக இருக்கிறதான் அந்த வல்லமையை அறிந்து கொள்வதற்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னோட நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்துங்கன்னு சொல்லி. ஆகவேதான் வேதத்தில் நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 98ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 98ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் அவருடைய வல்லமையை நாம் காணும் போது அங்கே வசனம் சொல்லுகிறது பாருங்க, அவருடைய ரட்சிப்பு பிரஸ்தாபமாகிறது. அதான் நான் சொன்னேன், அதான் உங்களுக்கு நான் சொல்ல வந்தேன். அவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தும் போது அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே ஒரு ரட்சிப்பு உண்டாகுது. சுவிசேஷம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படி நான் சொல்ல மாட்டேன். சுவிசேஷம் தேவை. ஆனால் இந்த காலங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு கடினமான ஒரு சூழ்நிலை நம்ம போகும்போது சுவிசேஷம் சொல்ல முடியலேன்னு சொல்லி நாம் அமர்ந்திராமல் இந்த நாட்களில் கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தும் போது அதன் மூலமாக ரட்சிப்பு ஜனங்களுக்குள்ளாக போகிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அதற்கு தான் அவருடைய வல்லமையை நீங்கள் காணும்படியாக கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். இப்படி நீங்கள் அவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தும் போது யோசுவாவில் நம்ம வாசிக்கிறோம் 9ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க. யோசுவா 9ஆம் அதிகாரம், Glory to God, 9-10 வசனங்களில் நம்ம பார்க்கிறோம் இப்படியாக. அதற்கு அவர்கள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின்
பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூர தேசத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் அஸ்திரோத்திலிருந்து பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்திலிருந்து எமோரியரின் 2 ராஜாக்களுக்கு செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். இது யார் சொன்ன தெரியுங்களா? மற்ற ஜனங்கள் சொல்றாங்க யோசுவாவை பார்த்து. அப்ப எப்படிப்பா நீங்க வந்தீங்க? யோசுவா கேட்கிறார், எப்படி வந்தீங்க நீங்க இந்த இடத்துல? அப்ப அவர்கள் சொல்லுகிற வார்த்தை தான் நம்ம இப்ப வாசிச்சோம். நீங்க கர்த்தரோட நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தினதை நாங்கள் கேள்விப்பட்டோம். தேவனுடைய ஜனமே, இந்த 2024ஆம் ஆண்டு என் தேவனாகிய கர்த்தர் ரட்சிப்பின் எழுப்புதலுக்கு நேராக கர்த்தர் சபையை நடத்துகிறார். ரட்சிப்புக்கு நேராக கர்த்தர் உங்களை நடத்துகிறார். நீங்கள் பெற்ற அந்த ரட்சிப்பு இந்த ஆண்டு கர்த்தரோட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறது நிமித்தம் ஒரு எழுப்புதல் தேசத்திற்குள்ளாக கடந்து போகுது. அதான் நான் சொன்னேன், நீங்க இருக்கிற இடத்துல நீங்கள் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி பாருங்க, மீதி காரியங்கள் எல்லாம் தானாய் நடக்கும். ரட்சிப்பு தானாய் உண்டாகும். ஜனங்கள் அதற்குரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படி கர்த்தர் ஆவியானவர் கிரியை செய்வார். ஜனங்கள் வந்து உங்களிடத்துல கேட்பார்கள். ஜனங்கள் வருவார். நீங்கள் துதிக்கிற இடத்துல, கர்த்தரோட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்துல ஜனங்கள் உங்களிடத்துல வந்து நிற்பாங்க. அதான் அந்த வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, இந்த ஆண்டு என்னோட நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்திப்பா, ஜனங்கள் உன் அண்டையில வந்து நிற்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அறியாத ஜனங்கள், நீ பார்க்காத ஜனங்கள், உனக்கு எதிராய் நின்ற ஜனங்கள், உன்மேல் எரிச்சல் அடைந்த ஜனங்கள், உன்மேல் பொறாமை கொண்ட ஜனங்கள், உன்மேல் வன்கண்கள் வைத்த ஜனங்கள், உன்மேல் அபத்தமாய் பேசின ஜனங்கள், நீ என்னோட நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திப்பா, அவர்கள் உன் பக்கத்திலே கொண்டு வந்து நிறுத்துவேன் கர்த்தர் சொல்லுகிறார். கேள்விப்பட்டோம். நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினதை நாங்கள் கேள்விப்பட்டோம். இதுதான் நாங்கள் ரட்சிப்பு, தான் ரட்சிப்பு. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு ரட்சிப்பின் அனுபவத்திற்கு நேராக, ரட்சிப்பின் வழிக்கு நேராக கர்த்தர் நடத்துகிறார். நம்ம இந்த ஆண்டு நம்ம சும்மா இருக்க போறதில்லை. நீங்க சும்மா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை சும்மா இருக்க போக விடுவதும் இல்லை. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை கொண்டு கர்த்தர் செய்யும்படியாக, இது அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். ஏன் இந்த பப்ளிசிட்டி? ஏன் அவர் இந்த பிரஸ்தாபத்தை அவர் கேட்கிறார்? வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Isaiah chapter 12 verses 4 என்ன வாசிக்கிறோம்? அக்காலத்திலே நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். இந்த இடத்துல 2 காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய ஜனமே, அது என்ன? கர்த்தரை துதித்து புகழுகிற காரியம். கர்த்தரை புகழுங்க. கர்த்தரை புகழ்ந்து பாருங்க. இந்த நாட்கள்ல பாருங்க, உலகத்துல மக்கள் எதற்கெல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, என்னென்னோ காரியங்களுக்கெல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களை புகழ்ந்து கொண்டிருப்பாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை புகழ்ந்து கொண்டிருப்பாங்க, பெற்றோர் மற்றவர்களை புகழுவாங்க, பிள்ளைகள் பெற்றோரை புகழுவாங்க. இன்றைக்கு உலகம் புகழுகிறதற்கு சொல்லவே வேண்டாம். எங்க பார்த்தாலும் புகழ்ச்சி. நல்லது நல்லது. தேவனுடைய ஜனமே, இந்த வெள்ளை கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். கர்த்தரை புகழ்ந்து பாருங்க. எதற்கு தெரியுமா இந்த பிரஸ்தாபம்? அவரை புகழும் போது அந்த பிரஸ்தாபம் உலகத்திற்கு போகும்போது அதன் மூலமாக அந்த இடத்துல வசனத்தில் நம்ம பார்த்தோமல்ல, ஏசாயா 12:4 நம்ம என்ன வாசிச்சோம்? திரும்ப நம்ம வாசிப்போம் அந்த வசனத்தை. Glory to God. ஏசாயா 12:4 நம்ம என்ன வாசிக்கிறோம்? அக்காலத்தில் நீங்கள் சொல்வது, கர்த்தரை துதியுங்கள், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள்,
அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை துதிக்கிற அனுபவம், கர்த்தரை புகழுகிற அனுபவம், அது ஜனங்களுக்கு அறிவிக்கிற ஒன்றாக இருக்கு. ஜனங்களுக்கு அது அறிவிக்கிற ஒன்றாக இருக்கு. அப்படி நாம் அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டுமா? ஆகவே தான் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் வாசித்து பாருங்க, 105ஆம் சங்கீதம் 1 நாம் என்ன வாசிக்கிறோம்னா, சங்கீதம் 105:1 அங்கே வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். Psalm 105:1 என்ன வாசிக்கிறோம் அந்த இடத்துல? கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாப பண்ணுகிற, பிரஸ்தவப்படுத்துங்கள், பிரசித்தம் பண்ணுங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தவமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். ஆமா, இதை நாம் செய்ய வேண்டும். இதை செய்யும்படியாக தான் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பிரஸ்தாபமாக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்கும்படி அவர் கேட்கிறார். ஜனங்களுக்கு அறிவிக்கிற ஒரு காரியம். இன்னும் நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்க, 26ஆம் அதிகாரம், ஏசாயா 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 26:13 நீங்கள் வாசிச்சீங்கன்னா அங்கே வேதம் என்ன சொல்லுது பாருங்க. அந்த இடத்துல, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறு ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள், இனி உம்மை மாத்திரமே சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். இந்த ஒரு தீர்மானம் நாம் எடுக்க வேண்டும். இந்த ஒரு தீர்மானத்திற்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். என்ன இந்த இடத்துல, இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். இந்த ஒரு தீர்மானம் வந்துருச்சுன்னா வேதம் சொல்லுது பாருங்க, 62ஆம் அதிகாரம், அதே ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அந்த தீர்மானம் எடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிறது என்ன? எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாகிறாத ஜாமக்காரரை கட்டளிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது, அமெரிக்கையாய் இருக்கலாகாது. அப்ப பாருங்க, ஏன் அவருடைய அந்த பிரஸ்தாபத்தை அவர் கேட்கிறார். அவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தும் போது அவருடைய வல்லமை நீங்கள் பார்க்கிறீங்க. 1. 2வது, அவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தும் போது கர்த்தரை துதிக்கிற அந்த புகழ் ஜனங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அது அறிவிக்கப்படும் போது என் தேவனாகிய கர்த்தர் அதன் நிமித்தம் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த இந்த வேளையில அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன், அது எந்த இடமாக இருந்தாலும் எங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற வேளையில இந்த நேரம் நீங்கள் அமெரிக்கையாயிராதபடி நீங்கள் எழும்பி கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களை எழுப்புகிறவராக இருக்கிறார். அப்படி நீங்கள் எழும்பும்போது உண்டாகிற ஆசீர்வாதம், அந்த வசனத்திலே நாம பார்த்தோம் அல்லவா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டார்ல. அப்ப நீங்க அப்படியோட நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபமாக்குறீங்க. அப்படி பிரஸ்தாபமாக்குறது நிமித்தம் ஜனங்கள் அறிகிறார்கள், கர்த்தரோட நாமத்தை நீங்கள் உயர்த்துறீங்க. அப்ப அந்த ஆசீர்வாதம் வரணும்ல. அது என்ன அந்த ஆசீர்வாதம்? வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2024 வருஷத்திற்கு ஏற்றாற் போல லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னா அங்கே அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். வாசிப்போமா அந்த வசனத்தை? வாசிங்க பார்க்கலாம் யாராக ஒருத்தர். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யார் தெரியுங்களா இது? நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று யாருக்கு சொல்றாரு தெரியுமா? இந்த ஆண்டு யார் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார்,
நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த ஆசீர்வாதத்தை யார் சொல்லுகிறதுனா, உங்களை மற்றவர்களிடத்திலிருந்து பிரித்தெடுத்த என் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு என்னவாக கொடுப்பேன்? சுதந்திரமாக கொடுப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய அர்த்தத்தில் நீங்கள் எங்கே எந்த இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்களோ, எந்த இடத்திலே கர்த்தர் உங்களை நடத்துகிறாரோ அந்த இடத்திலே நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற அந்த விதமான ஆசீர்வாதங்கள், பாலும் தேனும் அதற்கு ஈடாக இருக்கிறதானே அந்த ஆசீர்வாதங்களை என் ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க போகிற இடம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் வருகிற இடம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற அந்த இடத்திலே என் தேவனாகிய கர்த்தர் அவர் உங்களை அந்த இடத்தை உங்களுக்கு சுதந்திரமாக அதை ஆசீர்வாதமாக அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறாராம். பாலுனா நமக்கு தெரியும், தேனுனாலும் தெரியும். அதனுடைய வேல்யூ என்ன, அதனுடைய குவாலிட்டி என்ன, அதனுடைய குவான்டிட்டி என்ன, அதனுடைய பிளெஸிங் என்ன நமக்கு தெரியும். அதற்கு ஈடான ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த பூமியில நீங்கள் இருக்கிற இடத்துல அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு நாம் அதை சுதந்திரித்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோம், பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்போமா? இந்த வார்த்தைகளை அப்படியே நம்ம மனதுக்கு நேராக நம்ம கொண்டு வருவோம். நம்ம ஏதோ கேட்டோம் என்று அல்ல, அதை நாம் சுதந்திரித்துக் கொண்டவர்களாக, ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டவர்களாக நாம் போகும்படி இந்த வேளையில இந்த வார்த்தைகளை நம்முடைய மனதுக்கு நேராக நாம் கொண்டு வருவோம். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது அவருடைய வல்லமையை நீங்கள் பார்ப்பீங்க. அவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தும் போது கர்த்தரை துதிக்கிற புகழ் அது உண்டாகுது. அது நிமித்தம் ஹல்லேலூயா, உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம், ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுங்க, உங்களை தாழ்த்துங்க, ஆசீர்வாதத்தை அனுபவிங்க. கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நீர் எங்களை நடத்துவீராக. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நேராக கர்த்தர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆண்டு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக கர்த்தனை நடத்துவீராக. கர்த்தர் இந்த ஒரு புதிய வருஷத்தில் பிரவேசிக்கும்படி எம்எல்டி குடும்பத்தார், எம்எல்டி ஊழியத்திற்கு கர்த்தர் பாராட்டின அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த 2024 ஆண்டை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டு முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரமாய் தேவன் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார் என்று உங்களை நான் இந்த புதிய ஆண்டிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமா இருக்கீங்களா? நல்ல உற்சாகமாய் தூக்கம் வந்துருச்சு போல இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நல்ல உற்சாகமாய் ஆமென்.
நல்ல கரங்களை தட்டி கொஞ்சம் முடிக்க போறோம். எஸ், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த பழைய வருட இந்த புது வருட ஆராதனையை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் நமக்கு நடத்தி கொடுத்தார். அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக, அவருடைய மகிமைக்குள்ளாக நாம் அமர்ந்திருக்க, அவருடைய வார்த்தைகளை கேட்க, அவரை போற்று, அவரை புகழ, அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு தந்த கிருபைக்காக கர்த்தரை நான் மனதார நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆராதனைக்கு பல இடங்களிலிருந்தும் கடந்து வந்த விசுவாச மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் புறப்பட்டு போகும்போது பத்திரமாக, மெதுவாக, கவனமாக, பாதுகாப்பாக நீங்கள் போகும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்கிறேன். அது மாத்திரமல்ல, இனி வருகிற நாட்கள் மோஸ்ட்லி நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் அந்த மாஸ்க் போட ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா அதிகமாக இப்போ கொரோனா ஃபார்ம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் அந்த மாஸ்க் போட ஆரம்பிங்க. இப்போ அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, செய்யுங்க. அது உங்களுடைய சுகத்திற்கு, சரீர சுகத்திற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய அபிஷேகம் நம்ம மத்தியில் இருந்து நம்மை நடத்தி இருக்கிறது. கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு வார்த்தை கொடுத்திருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாய் நாம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை அளவில்லாமல் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவாராக. கர்த்தர் இந்த ஆராதனையை முழுவதுமாக தம்முடைய ஆளுகைக்குள்ளாக கர்த்தர் பொறுப்படுத்தி கொண்டபடினாலே தடைகள் எல்லாம் கர்த்தர் அனுகூலமாக, தடைகளை மாற்றி கர்த்தர் எல்லாம் அனுகூலமாய் கர்த்தர் நமக்கு நடத்தி கொடுத்தபடினால் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பரலோக தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துவோம். ஜீசஸ். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான நல்ல ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக நன்றி. எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, ஒரு புதிய வருஷத்திற்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு, நீர் எங்கள் மேல் வைத்த பாசம், இந்த ஆண்டை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதை நீர் சொல்லியிருக்கிறீர். அதை நாங்கள் செய்கிறவர்களாய், உம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டுகிறவர்களாய், உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய், உம்முடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்கிறவர்களாய் நீர் எங்களை நடத்தும். எல்லாவற்றும் உடைய கருத்தில் ஒப்பு கடக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தம்முடைய மக்கள் இப்பொழுது புறப்பட்டு போகிறார்கள். தம்முடைய மக்களோடு கூட உங்கள் சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். இந்த ஆண்டு முழுவதும் 12 மாதங்களும் 365 நாட்களும் தம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதித்து கர்த்தர் தம்முடைய மக்களை நீர் உயர்த்துவீராக. இந்த நாட்கள் நம்முடைய மக்களை என்னென்ன காரியங்கள் நம்முடைய மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள், ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறார்கள், நன்மைக்காக காத்திருக்கிறார்கள், கர்த்தர் நீர் அப்படியே செய்து முடிப்பீராக. தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவு. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவு. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவு. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வருவார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஷலோம். காட் பிளஸ் யூ. உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.